ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாகமான் என்னும் ஒரு கிறிஸ்தவரை கொண்டு கர்த்தர் அந்த சீரிய தேசத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இவன் அங்கே சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சிறு பிள்ளையின் நிமித்தம் அங்கு அவனுக்கு சொல்லப்படுகிறது, எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசியானவர் இருக்கிறார், அங்கே போவாரானால் சுகமாக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் இவன் கடந்து வருகிறான். வந்து அவன் சொல்லுகிறான், இவன் முதலாவது அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தையை இவன் நம்பவில்லை. என்னுடைய தேசத்தில் நல்ல தண்ணீர் இருக்கும் பொழுது இந்த யோர்தான் கலங்கின தண்ணீர் வந்து நான் குளிக்கவா என்று சொல்லி அவன் கோபத்தோடு கூட போய்விட்டான். தன்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி தடவி சுகமாக்குவான் என்று எண்ணினான். ஆனால் இவனோ அசட்டுத்தன்மையாக சொல்லுகிறான், நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கி போ என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுக்கு கோபமுண்டவனாக கிளம்பி போனான் இந்த நாகமான். ஆனாலும் அவனுடைய வேலைக்காரன் அவன் சொல்லுகிறான், அவர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் செய்வீர் அல்லவா? இப்பொழுது அவர் சின்ன காரியத்தை தானே சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதை செய்ய வேண்டியதானே என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்தில் இவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்ல வார்த்தைகள் யாரிடத்தில் வந்தாலும் என்ன, எங்கிருந்து வந்தாயிங்க, அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதில் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அற்புதம் நடக்கிறது. அதே சமயத்தில் அந்த வார்த்தையை நாம் மீறி நடக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடைபெறுவது இல்லை. அன்புக்குரியவர், இவன் சரீரத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தவன் அந்த வார்த்தைக்கு இணங்கி இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே இவன் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த வார்த்தைக்கு நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆண்டவர் இயேசு தாமே உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலே. ஆதாமிடத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறது மனிதனுக்கு கீழ்ப்படிதலே தான். கீழ்ப்படிதலினாலே தேவன் இந்த பூமியை சீர்படுத்த விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஆதாம் கீழ்ப்படியாமையின் பாவத்தில் விழுந்தார். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமையின் பாவத்தில் விழுந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நாமோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை. கடினமான உபதேசங்கள் வரும் பொழுது இது யார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அதை உதறி விட்டு தள்ளிவிட்டு போவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, எப்படிப்பட்டதான வார்த்தைகள், கடினமான இருதயங்கள் வார்த்தை வந்தால் அந்த இருதயத்தில் உடனே இடங்கொடு கீழ்ப்படி. இந்த நாகமான் அற்புத சுகத்தை பெற்றது போல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இயேசு சுகத்தை தர போதுமானவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை உனக்காக நான் சொல்லுவேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே முக்கியம். உடைய மாறாத இரக்கமும் கிருபையும் உண்டாகிறது. உடைய மாறாத கிருபையும் இரக்கமும் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய மாறாத இரக்கம் வெளிப்படுத்தும்படியாக, அற்புத கரத்தை வெளிப்படுத்தும்படியாக, கீழ்ப்படியும்படியாக ஆவியானவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை நீர் கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாகமானுடைய வேலைக்காரருடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுத்தான், அந்த வேலையில் சுகத்தை பெற்றான். அதே போல ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்க ஒவ்வொரு கீழ்ப்படிதல் ஆகும் உண்டாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிட்டு நல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரி,
வீடியோ வாயிலாக உங்களை சந்தித்து மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும்